ஹாய் வணக்கம். இன்னைக்கு மகாநதி சீரியல் இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இங்கே காவேரி வீட்டில் பேசிட்டு விஜய் பாப்பாவை கூட்டிகிட்டு போகலான்னு வராரு. அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா தாத்தா விஜய் கிட்ட பேசுகிறாரு. இந்த மாதிரி நடந்ததுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாரு. மன்னிப்பு கேட்டு நாங்கள் வேணால் காவேரி கிட்ட பேசுகிறோன்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே இவர் சொல்கிறாரு, என்னை சங்கடத்துக்கு ஆளாக்காதீங்க, நீங்கள் பண்ணதெல்லாம் போதும், நான் இனிமேல் நான் பார்த்துக்கிறேன், இது விஷயமா நீங்கள் யாரும் தலையிட வேணான்ற மாதிரி விஜய் சொல்லிட்டு பாப்பா கிட்ட போகிறாரு. பாப்பா கோவத்தில் இருக்காங்க. என்னப்பா இன்னைக்கு எனக்கு லீவு, நீங்கள் என்ன வீட்டில் இல்லாமல் வெளியில் போயிட்டீங்க அப்படின்னும் போது, நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகலான்னு இருக்கேம்மா அப்படின்ற மாதிரி விஜய் சொல்லுவார். எங்கப்பா மாலுக்கா, எங்கே போகிறோம் அப்படின்னும் போது, நீங்கள் வா நான் கூப்பிட்டு போகாத ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அப்போ சொல்கிறாரு, இந்த மாதிரி உங்கள் மிஸ்ஸை தான் பார்க்க போனேன், அங்கே தான் இப்போ நம்ம போகிறோம், அங்கே ஒரு பாட்டி இருப்பாங்க, அவங்கள நீ பாட்டின்னு தான் கூப்பிடணும்னு எல்லாமே இங்கே சொல்லி கொடுத்தே கூட்டிகிட்டு போகிறாரு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காவேரி வீட்டில் அப்படியே தடல் புடலாக சமையல் ரெடி ஆகிட்டு இருக்கு, சிக்கனு மீன் எல்லாமே. அப்போ காவேரியே கேட்குறாங்க சாரதாவை பார்த்துட்டு, என்ன நீங்கள் ஏன் இவ்வளோ சமைக்கிறீங்க, நம்ம 3 பேர் தானே சாப்பிட போகிறோம் அப்படின்னும் போது, ஏம்மா விஜய் அவர் சாப்பிட்டா என்ன, அந்த தம்பி பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாரு, அவர் கதையை கேட்டதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, அதனால அவருக்கும் சாப்பாடு போடலான்னு பார்க்குறேன்ற மாதிரி சாரதா சொல்லுவாங்க. அதுக்கு காவேரி சொல்லுவாங்க, அதுக்காக எதுக்கு இவ்வளோ சமைக்கிற, என்னமோ மறு வீட்டுக்கு வர மாப்பிள்ளை மாதிரி அப்படின்னு அவங்க சொன்னோன்னே, என்னமோ பண்ணுமா போமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி போயிடுவாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாப்பாவும் விஜயும் நல்லா கிளம்பி ரெடி ஆகி, ஐயோ பாப்பா பார்த்தீங்கன்னா செம்ம க்யூட்டுங்க, நல்லா அந்த சல்வார் போட்டு அவ்வளோ அழகாக இருக்குங்க அந்த பாப்பா. என்ன பண்ணுறாங்க, போய் காவேரியை பார்த்துட்டு மிஸ் அப்படிங்குது. அவள் அப்படியே காவேரி ரூம்குள்ளேருந்து அப்படியே வராங்க, அப்படியே கட்டி பிடிச்சி மிஸ்கிட்ட அவ்வளோ இதாக பேசுகிறா அப்படியே. அது அவங்களுக்கு அது மிஸ்ஸாக தான் தெரியும். ஆனால் நம்மளுக்கு பார்க்கும்போது அந்த பாண்டிங் காவேரிக்கும் பாப்பாக்கும் இருக்கிற அந்த பாண்டிங் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அப்படியே அவர் என்ன சொல்கிறாரு, விஜய் இங்கே இவங்க இருக்காங்க பாரு, பாட்டி இருக்காங்கன்னு அந்த பிள்ளை அப்படியே ஓடி வருது. சாரதாவால் அன்பை அப்படியே அடக்க முடியல, மொத்தமாக கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அப்படியே அந்த பாப்பாவை அப்படி பார்க்குறாங்க. அவங்களுக்கு அப்படியே அவங்களோட அன்பை அவங்களால அடக்க முடியாமல் ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுறாங்க. இதை அப்படியே காவேரி பார்க்குறாங்க, என்ன இவங்க ஏன் இவ்வளோ எமோஷ்னல் ஆகுறாங்க அப்படின்ற மாதிரி. பாப்பாவை பார்த்துட்டு சாரதா கொஞ்சம் அழுகவும் செய்வாங்க, ஏன்னா கை குழந்தையில பார்த்தது இல்லையா, அதனால அழுகவும் செய்கிறாங்க. அப்படியே இன்னைக்கான சீரியல் முடியுது. நாளைக்கு என்னன்னு பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். இது எப்படி காவேரி இப்படியே இருப்பாங்களா, இல்லை அவங்களுக்கு ஞாபகம் வருமா, இல்லை இப்படியே காவேரியும் அந்த பாப்பாவையும் விஜயும் ஏற்றுக்குவாங்களா? உங்களோட கருத்துக்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.